வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கம்மியான பொருட்கள் இருந்தால் போதும் இந்த ஸ்வீட்டான கடலை மாவு பர்ஃபியை ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ ப்ரிப்ரேஷனை பார்ப்போம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து சூடு பண்ணிக்குவோம். எல்லா பொருட்களுமே ஒரே சைஸ் கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் இந்த கப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா சூடாகவும் 1 கப் ஜீனி சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா கரையிற வரைக்கும் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்குவோம். ஜீனி நல்லா கரையவும் 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடுவோம். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி சீனி பாகை கையில் எடுத்து இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் மாதிரி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 கப் அளவு கடலை மாவு எடுத்து வச்சுக்க அதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடுவோம். மாவு சேர்த்த உடனே இப்படி கிண்டி விட்டுடுவோம். மாவு சூடு ஏறிடுச்சுன்னா கட்டி சரியாக கரையாது. ஸோ மாவு சேர்த்ததுமே இந்த மாதிரி கைவிடாமல் கட்டைகள் எல்லாம் நல்லா கரையிற மாதிரி கிண்டி விட்டுடுவோம். பாருங்க, கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ தேங்காயை கேரட் ஸ்லைசரில் துருவி வச்சுருக்கேன். அது 1/2 கப் அளவு இருக்குது. இது இப்போ நம்ம உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். தேங்காய் 1/2 கப்புக்கும் கம்மியாகவே சேர்த்திங்கன்னா போதும். அதிகமாக சேர்த்துற வேண்டாம். அப்படி அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு பர்ஃபி ஷேப் சரியாக வராது. ஸோ கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். இன்றைக்கி நான் மொத்தமாக 8 ஸ்பூன் அளவு நெய் எடுத்திருக்கேன். இதை 2 ஸ்பூனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த பர்ஃபியை மேக்ஸிமம் நான்ஸ்டிக்லேயே செய்யுங்க. அப்படி சாதா கடாயில் செய்கிறதா இருந்தீங்கன்னா நெய் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். மாவு எல்லா நெய்யையும் உள்ளே இழுத்துட்டு நல்லா ஒட்டாமல் சுருண்டு வரும். அது வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்க எப்படி சூப்பராக சுருண்டு வருதுன்னு. இப்போ இதை நம்ம இறக்கி இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்குவோம். நல்லா சுருண்டு வந்த உடனே நம்ம இறக்கிடுவோம். இதுக்கப்புறமும் கண்டினியூவாக கிண்டி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா சேர்த்த ஜீனி எல்லாம் நல்லா கிறிஸ்டல் மாதிரி ஆகி கட்டிப்பட்டு போகும். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி சுருண்டு வரவுமே நம்ம இறக்கிடுவோம். இந்த பிளேட்டில் தான் நான் மாற்றி ஆற வைக்க போகிறேன். எடுக்கும்போது ஒட்டாமல் வரன்றதுக்காக பட்டர் ஷீட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு போட்டு வச்சுருக்கேன். உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா பரவாயில்ல, சும்மா ஆயில் மட்டும் அப்ளை பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. பிளேட்டுக்கு மாற்றின இந்த மிக்ஸை இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு தின் லேயராக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுவோம். ஸ்பூனில் ஒட்டாமல் வரன்றதுக்காக ஸ்பூனில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்குவோம். லேயர் ரொம்ப மெல்லிசாக இருந்தால் தான் சீக்கிரமாக ரெடி ஆகும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பெரிய சைஸ் தட்டாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா தின் லேயரை ப்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சுக்குவோம். ஃபுல்லாக ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு 15 நிமிஷம் ஆறவும் எடுத்து இந்த மாதிரி கத்தியை வச்சு சின்ன சின்ன பீசஸாக பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி விட்டுடுவோம். மேல் லேயர் மட்டும்தான் செட் ஆகிருக்கு. உள்ளேலாம் இன்னும் செட் ஆகலை. ஃபுல்லாக ஆறி செட் ஆகிற வரைக்கும் அப்படியே ஒரு 2-3 ஹவர்ஸ் நம்ம விட்டுடுவோம். நான் ஈவினிங் செஞ்சதால் ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டேன். பாருங்கள் எப்படி சூப்பராக செட் ஆகி ரெடியாக இருக்குன்னு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. கடைகளில் வாங்கி சாப்பிட்ற ஸ்வீட் மாதிரி அருமையாக வந்திருக்கு. ஈஸியாக கிடைக்கக்கூடிய கம்மியான பொருட்கள் இருந்தால் போதும் இந்த ஸ்வீட்டை நம்ம சிம்பிளாக செஞ்சிடலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.